விவசாயத்துக்கு மழை தண்ணியை எப்படி சேகரிக்கணும்னு தெரியாம இருந்தீங்கன்னா நீங்க இதை பற்றியே தெரிஞ்சுக்கலாங்க. இவங்க பாத்தீங்கன்னா எப்படி மழை தண்ணியை சேகரிக்கிறாங்கன்னா, இங்க பாருங்களேன், பாலி ஹவுஸ்ல மழை தண்ணி சேர்றது எல்லாமே இந்த பைப் வழியா பாருங்களேன், இது வழியா அப்படியே போகும், மண்ணில் அப்படியே டைரக்டா விடாம அதுக்குன்னே ஒரு வாய்க்கால் மாதிரி அமைச்சிருக்காங்க. சோ அதுலயே இப்படியே வந்து இந்த வழியா போய் அப்படியே அந்த வாய்க்கால் அமைச்ச வழியா இந்த பைப் வழியா அப்படியே அந்த பண்ணைக்குட்டைக்கு போயிருதுங்க. சோ இப்படிதான் இவங்க வந்து மழை தண்ணியை சேகரிக்கிறாங்க. இந்த பண்ணைக்குட்டையில பாத்தீங்கன்னா இவங்க தார்பாலின் போட்டு அமைச்சிருக்காங்க. ஏன்னா தண்ணி வந்து அங்கேயே ஸ்டேபிளா நிக்க வைக்கிறதுக்கு வேண்டி அவங்க பாக்குறாங்க, மண்ணுக்குள்ள போகாம. சோ இவங்க பாத்தீங்கன்னா இது ஒரு 25 சென்ட்டுக்கு இந்த பண்ணைக்குட்டை அமைச்சிருக்காங்க. இந்த பண்ணைக்குட்டையோட அடி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 25 அடிக்கு இவங்க வந்து ஆழமா தோண்டி இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா 2 ஏக்கருக்கு இந்த பண்ணைக்குட்டை தண்ணியை தான் பயன்படுத்துறாங்க. அது இல்லாம இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, இவங்க போர்வெல்ல நம்பிக்கிறதே இல்லங்க, அவங்க வெறும் மழை தண்ணியை தான் விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க லைஃப் டைமா இந்த மழை தண்ணியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 3 மாசத்துல இது எப்படி இருந்தாலும் ஸ்டோர் ஆயிட்டே